ஜனனி கிரியேஷன்ஸ் ப்ரொடக்ஷன்ஸில் பாரதி ராஜா இயக்கத்தில் மணிரத்னம் திரைக்கதையில் பி கண்ணன் ஒளிப்பதிவில் ஏஆர் ரஹ்மான் இசையில் வெளிவந்த தாஜ்மஹால் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். தாஜ்மஹால் பற்றி பார்க்கணும்னா, தாஜ்மஹால் வந்து டெல்லிக்கு பக்கத்தில் ஆக்ராவில் இருக்குது. இது வந்து மும்தாஜுக்காக வந்து ஷாஜகான் கட்டினது. இதை வந்து கட்டுறதுக்கு 21 வருஷம் ஆக்குனாங்க. என்னது தாஜ்மஹாலை பற்றியா? ஓ, படத்தை பற்றி கேட்குறியா? ஏன்னா படத்தை பற்றி கேட்டால் சொல்கிறது ஒன்றும் இல்லைன்னு சொல்லி தானே நான் தாஜ்மஹாலை பற்றி பேசிக்கிருக்கேன். நீ வேறு அதான் ஞாபகத்துக்கிருக்கா? சரி தான் சொல்கிறேன், கேட்டுவிட்டேன். தாஜ்மஹால் படம் வந்து பார்த்திங்கன்னா, பாரதி ராஜா வந்து தன்னோட மகனை வந்து ஹீரோ ஆக்கிறதுக்காக இருக்கிற ஜாமான்லாம் தூக்கி போட்டு இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. மணிரத்னம், ஏஆர் ரஹ்மான், வைரமுத்து, கண்ணன், ஆர் செல்வராஜ் அவங்களாம் நல்லா தான் உழைச்சிருக்காங்க. ஆனால் படம் எடுக்கும்போது எங்கேயோ கோட்டை விட்டாங்க நினைக்கிறேன். படத்தை பற்றி சொல்லணும்னா, ரெண்டு ஊருக்காரங்க சண்டை கொடுக்குறாங்க. அவங்க வந்து ஒரு மொழி பேசுகிறாங்க, இவங்க ஒரு தமிழ் மொழி பேசுகிற ஒரு கலாச்சாரத்தில் இருக்காங்க. எதுக்கு சண்டை வரணும்னே தெரியாமல் அடிக்கடி இவங்க பார்த்தா முடிக்கிறாங்க, அவங்க பார்த்தா முடிக்கிறாங்க. வழக்கம்போல் எல்லா படத்துலையும் வர மாதிரியே இந்த சண்டைக்காரன் அந்த சண்டைக்காரன் பிள்ளையை லவ் பண்ணுறது இது வழக்கமாக நடக்குது. ஏதோ சண்டையில் 2 பேர் அங்கிட்டு ஓடி வந்து ஒரு தண்ணிக்குள்ளே விழும்போது இந்த பிள்ளை உள்ளே இருக்குது. ஹீரோ போய் உள்ளே பார்த்து போகிறாரு. அதுக்குள்ளே தாஜ்மஹாலை பார்த்தோன்னே நம்மளுக்கு சொல்லிட்டாங்கப்பா, தாஜ்மஹால் பேர் வச்சதெல்லாம் காரணம் எதாவது இல்லை அப்படின்ட்டு. படத்தை பார்த்தோம்னா தெலுங்கு படம் பார்த்த ஒரு எஃபெக்டும் இல்லை, தமிழ் படம் பார்த்த எஃபெக்டும் இல்லை, போஜ்பூரி படம் பார்த்த மாதிரி இருந்துச்சு. அந்த ஊர் லொக்கேஷனும் அந்த ஆட்களும் பார்த்திங்கன்னா சம்மந்தமே இல்லாத, நம்மளுக்கு ஒட்டுமே ஒட்டலை. சொக்கம்பட்டி சாராயத்தையே விற்காம குடிச்சவன் நானு. உங்க ஊர் சாராயம் மட்டும் என்ன ஆட்டிரமாக்கும். இருக்கட்டும் சித்தப்பு, அளவு ஏறிட்டா அடிமாடா போயிடும். பாரதி ராஜா வந்து ஒன்றுமே உதவாத கல்லை கூட நடிக்க வச்சார் பாரதி ராஜான்னு சொல்லுவாங்க. அவன் சொந்த பிள்ளையை நடிக்க வைக்கிறதுக்கு இவ்வளோ பாடுபட்டு அந்த படம் ஒன்று வேலைக்காமல் போச்சு. இப்பெல்லாம் பகலில் பைத்தியம் மாதிரி சுற்றுறேன், ராத்திரியில் பிசாசு மாதிரி தெரியுறேன். பசிக்க மாட்டேங்குது, வயிறு சத்து போச்சு. ஹீரோனை பற்றியாடா? அது ஏதோ இப்போ இந்தி ஆர்டிஸ்டோட பொண்ணு, ஏதோ சென்னுன்னாங்க. அந்த பிள்ளை பார்க்க பொம்மை குட்டி மாதிரி தெரியுது. ஹீரோ பற்றி பேசுறதுக்கு என்ன இருக்குது? பாரதி ராஜா மகன் மனோஜ் படத்தில் வந்து ஆடி மேய்க்கிறாரு, சண்டை வர்றாரு. எதுக்கு சண்டை வர்றான்னு அவருக்கும் தெரியல. கூட ஓடுறாங்க, திட்டுன்னு ஓடுறாங்க, அறுவாத்திக்கிட்டு. அதுக்கு ஒரு பாட்டு வேறு போட்டிருக்காங்க. அந்த பாட்டு நல்லா தான் இருக்கு. அவங்க வெட்டாம வந்துறாங்கடா, ஏய் என்னை மூளை அடிச்சுட்டாங்க, அவங்க கையை கலவாங்க வந்துறாங்க. ஏய், நான் இதுக்கு தான் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொன்னேன். நீ அதனால தான் அந்த தாஜ்மஹாலை பற்றி பேசினேன். நீ இந்த தாஜ்மஹாலை பற்றி எனக்கு அடி வாங்க விட்டு பார்க்குறியா? நீ ஏஆர்எம்மோட இசையில் வந்து இந்த படத்தில் எல்லா பாட்டுமே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. மெலோடி இருக்குது, நல்ல ஒரு அடிப்பாட்டும் இருக்குது. இந்த படத்தில் நல்லா உழைச்சது ஏஆர் ரஹ்மான் தான். அந்த பாடல்களில் ஒரு வரி வரும், உப்பு தின்னா தண்ணி குடி, தப்பு செஞ்சால் தலையில் என்ன. இது வந்து டிக்கெட் எடுத்து படம் பார்த்தேன் எங்களுக்கு சொல்கிறாங்களா இல்லை என்னன்னு தெரியல. அது எங்களுக்காக இருப்பார் போல வைரமுத்து. நான் சொந்த பிள்ளையை அறிமுகப்படுத்தி ஹீரோ ஆக்கி இந்த படத்தை எடுத்திருக்காரு. ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகுமா ஆகலான்றது இனி வருங்காலம் தான் தெரியும். அடுத்த ஒரு திரைவிமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் அவங்கள்ட்ட வந்து விடைபெறுவது சிவப்பு சட்டை மணி. நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஏன்டா கத்துற?